புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்ட போது அதில் ஆட்சி மாற்றத்தின் அடையாளமாக செங்கோல் உருவாக்கப்பட்டு இந்தியா சுதந்திரமடைந்த போது வழங்கப்பட்டது. அந்த செங்கோலை எடுத்து நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டடத்தில் மையப்பகுதியில் நிறுவியிருக்கிறார்கள். இந்த செங்கோலோடு தான் சற்று முன்பு குடியரசுத் தலைவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அந்த செங்கோலை இப்போது நாடாளுமன்றத்திலிருந்து அகற்ற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த விவகாரத்தை சமாஜ்வாதி கட்சி எழுப்பியிருக்கிறது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், சமாஜ்வாதி கட்சி ஏன் இதை எதிர்க்கிறது? இதற்கான காரணம் என்ன? மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? நாடாளுமன்றத்தில் சபாநாயகருடைய இருக்கைக்கு அருகில் தான் செங்கோல் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீதி தவறாமை என்பதன் அடையாளமாக செங்கோல் திகழ்கிறது என்ற அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு வெகு விமர்சையான ஒரு விழாவை நடத்தி அரசு புதிய நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் இருக்கைக்கு அருகே அந்த செங்கோலை வைத்திருந்தது. இந்த செங்கோலை அகற்ற வேண்டும் என சமாஜ்வாதி கட்சி முதல் தீயை பற்ற வைத்திருக்கின்றது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்பது, இந்த செங்கோல் என்பது மன்னர்கள், இளவரசர்கள் தங்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தண்டத்தை போன்றது, அதாவது ஒரு கோலை போன்றது. இது மன்னராட்சி மற்றும் ஏகாதிபத்தியத்தினுடைய அடையாளமாக செங்கோல் திகழ்கிறது. எனவே இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு, இங்கு ஏகாதிபத்தியத்திற்கு இடமில்லை. எனவே அந்த செங்கோலை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சியினுடைய MP சௌத்ரி அவர்கள் சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில தலைவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சபாநாயகர் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள கொடிக்குள் சுரேஷ் அவர்கள் என்ன வெளிப்படுத்தினார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது, நாம் அதனை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாக்கூர் அதனை ஆதரிக்கும் வகையில் கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியும் கூட இந்த கருத்தை ஆதரித்திருக்கின்றது. குறிப்பாக அந்த கட்சியை சேர்ந்த MPயும் மூத்த தலைவருமான நிசா பாரதி அவர்கள் அந்த செங்கோலை அங்கிருந்து அகற்றுவதுதான் சரியானது, அதை அகற்றிவிட்டு அதனை அருங்காட்சியகத்தில் வைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று தனது கருத்தை அங்கு பதிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் அது முடியாட்சியினுடைய அடையாளமாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த மற்றொரு தலைவரான ப்ரொஃபசர் மனோஜ்குமார் ஜா அவர்கள் கூட பிரதமரிடம் ஒரு மன்னருக்கான அனைத்து அடையாளங்களும் நடத்தைகளும் காணப்படுகிறது, மன்னரை போல அவர் உடை அணிகிறார், மற்ற விஷயங்களை எல்லாம் மேற்கொள்கிறார். எனவே அந்த இடத்துல செங்கோலை அகற்றிவிட்டு அங்கு இந்திய அரசியல் சாசனத்தினுடைய ஒரு ரெப்ளிகா, அதாவது பிரதியை வைப்பதுதான் மிக சரியானதாக இருக்கும் என்று அவரும் கூட இந்த கருத்துக்கு ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இதற்கு பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சிராக் பாஸ்வான், அதே போல ஜெயந்த் சௌத்ரி உள்ளிட்டோரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். செங்கோல் பல ஆண்டுகளுக்கு பிறகு அது உண்மையான இடத்தை அடைந்திருக்கின்றது. அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் இங்கு பணியாற்ற வருகிறார்களா அல்லது சர்ச்சையை உருவாக்குவதற்காக இங்கு வருகிறார்களா? செங்கோல் அங்கு நாடாளுமன்றத்தில் இருப்பதில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். இந்த செங்கோல் விவகாரம் ஆதரவு, எதிர்ப்பு என பல்வேறு சர்ச்சைகளை தற்போது உருவாக்கி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.